வெயிட் லாஸ் கஞ்சி ரெசிபி பார்ட் 2. நான் டிசம்பர் 2020-25 73 கேஜிஸில் இப்படி தான் இருந்தேன். ஒரு ஹெல்த்தியான டயட்டு, எக்ஸசைஸு இதெல்லாம் ஃபாலோ பண்ணி February 2026 இந்த மாதிரி ஆகிட்டேன். ஆல்மோஸ்ட் நான் 8 கிலோ வரைக்கும் ரெடியூஸ் பண்ணேன். அதுக்கு மெயினான ரீசன் இந்த கஞ்சியும் கூட தான். நான் ஏற்கனவே இதனுடைய ப்ரிப்பரேஷன் வீடியோவை என்னோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இது ஒரு 150 ml கப்பு. இதால் நம்ம 3 கப்பு தண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ 2.5 கப்பு, அதுக்கு அடுத்தது ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்க போகிறோம். எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது 3 பேர் குடிக்கிறதுக்கான அளவு. இந்த மாதிரி நல்லா தண்ணி அளந்து விட்டு கேஸ் ஆன் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன், நல்லா பார்த்துக்கோங்க, இவ்வளோ பெரிய ஸ்பூனு, 2 டேபிள் ஸ்பூன் நம்ம இதால் கஞ்சி பவுடர் எடுத்துக்க போகிறோம். இது 3 பேர் குடிக்கிறதுக்கான அளவு. சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா 1 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் தண்ணி பதமாக குடிப்போம், அதனால் 3 கப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த 1/2 கப்பு தண்ணியை இப்போ இதில் அளந்து எடுத்துக்கிறோம். இந்த தண்ணியை இந்த கஞ்சி மாவோட விட்டு கரைக்க போகிறோம். எதுக்குன்னா அந்த கட்டி படாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி செய்யணும். அப்போ தான் நம்ம சுடு தண்ணியில் ஊற்றும் போது மாவு ஃபுல்லாகவே வெந்து வரும். இல்லைனா கட்டி கட்டியாக இருக்கும், நம்ம குடிக்கும் போது அந்த ஒரு பச்சை மாவு மாதிரியே இருக்கும், சரியாக வேகாது மாவு. இது ஏற்கனவே வறுத்து அரைச்ச பொடி தான், பட் ஸ்டில் ஒரு சில பேருக்கு செரிக்காது. அதனால் இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். சின்ன சின்ன கட்டியெல்லாம் இருந்தால் கூட கையால் நல்லா இந்த மாதிரி குழைய கரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துட்டு தண்ணியில் நல்லா பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்கும் போது கேஸை சிம்மில் வச்சுக்கணும் மஸ்ட்டாக. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இதை கிளறி விட்டுக்கிட்டே அந்த கஞ்சியை இதில் ஊற்றணும். அந்த பவுடரை இதில் ஊற்றணும், கரைச்சி வச்சுருக்க பவுடரை. இந்த மாதிரி மீதி இருக்கிறத கையால் வழித்து விட்டுக்கோங்க. லைட்டாக தண்ணி கலந்து அந்த மாவையும் இதில் ஊற்றி விட்டுருங்க. இப்போ இது நல்லா ஹையில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி பால் பொங்குற மாதிரி பொங்கி வரணும். அந்த கஞ்சி நல்லா பால் பொங்குற மாதிரி இந்த பதத்துக்கு வரும்போது, நல்லா கொதித்து வரும்போது சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இதுதான் கஞ்சியோட பதம். நல்லா இதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா இந்த கஞ்சி நம்ம குடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் திக்காக வந்துடும். ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஆடை படியணும் அந்த கஞ்சி, அப்போ தான் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு ஆடை படிகிற ஸ்டேஜில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப சூடாக குடிக்க முடியாது, ஓரளவுக்கு வெதுப்பாக தான் குடிக்க முடியும், இல்லைன்னா ஒரு மாதிரி நாக்கெல்லாம் வெந்து போயிடும். அதனால் ஆற வச்சு குடிங்க. இந்த கஞ்சி அப்படியே சாப்பிட்றதுக்கு பதிலாக கூட ஏதாவது துவையல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் துவையல் வச்சு தான் சாப்பிட்றேன் இதை. இன்னும் வெயிட் லாஸ் ரெசிபீஸ்லாம் வேணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் ரெசிபின்னு டைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு புது ரெசிபியாக சொல்கிறேன். தேங்க்யூ, பாய்.